சுதனேஸ்வரர், திருநள்ளாறு தர்பானேஸ்வரர், ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர், திட்டை பிரகஸ்பதி, அப்படியாக ராகு கேது எல்லாருடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் பிரகஸ்பதி வேற. குரு பயிற்சி நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் தான். எந்த காரணத்தை கொண்டு தட்சிணாமூர்த்திக்கு அல்ல. நிறைய ஒரு விஷயங்கள், ஏன்னா இங்கிருந்து போகும்போது ஏதாவது 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். குரு பயிற்சி நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான், அவருடைய பேரு பிரகஸ்பதினு பேரு, அவருக்கு தான் குரு பயிற்சி. எந்த காரணத்தை கொண்டு தட்சிணாமூர்த்தி குரு பயிற்சி கிடையாது, அவருடைய திசையே வேறு. கோவில்ல தட்சிணாமூர்த்தி வந்து தெற்க பார்த்து இருக்காங்க. அதே மாதிரி நவகிரகத்துல பிரகஸ்பதிங்கிறவர் வடக்க பார்த்துருக்கோம். அப்படி அதே மாதிரி ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர், அவர் குருவா அங்க இருக்கார். குருவா ஞான குருவா, மேடா தட்சிணாமூர்த்தியா இருக்கு. பிரகஸ்பதியா திட்டை, தஞ்சாவூர் பக்கத்துல திட்டைங்கிற கோவில், அவர் தான் குரு பிரகஸ்பதி. அதனால குரு பயிற்சி திட்டையில இருக்கிற குரு பகவான். அப்படியாக அவருக்கு தான் நம்ம பண்ணணும். அந்த குரு பயிற்சி அவருக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவருக்கு நல்லதெல்லாம் சந்தோஷம் தருவணும் பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ கையில் பூ வச்சுக்கோங்க. நம்ம ரங்கநாயகி பேராநாயகம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த தீப ஸ்வரூபமாக இருக்கிற பேராநாயக ரங்கமாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, மகாதேவி செழுமைங்கிறது அலைஞ்சாலும் நிமித்தக்கூடியவன் ஆகும். அதனால அவங்களுக்கு மட்டும் குலதெய்வம்னு சொல்லுவோம். சாதாரணமாக நான் குலதெய்வத்துக்கே போல, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரி கோயிலுக்கு போகிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போயிடுறேன்னு சொல்லவே. வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் குலதெய்வ கோயிலில் குழந்தைகளோடு இருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வரணும். சாஸ்திரம் மண்ணில் போடணும். இங்கேருந்து போகும்போது இங்கேருந்து புண்ணியம், இது நமக்கு புண்ணிய பூமி. இந்த மாடுகட்டி பாளையம்ங்கிறது புண்ணிய பூமி. அப்போ தான் இதெல்லாம் செய்ய முடியும். புண்ணிய பூமினா என்ன? இங்கே அவ்வளோ ஆகர்ஷணங்கள் இருக்குது. ஆகர்ஷணம் இருந்தால் தான் இத்தனை நாள் இந்த கோவிலை நிர்வகிக்க முடியும். அந்த மண் புனிதமான மண். இந்த மண்ணில் குழந்தைகளை இறக்கி கொடுக்கணும். இங்கே இருக்கிற மண் நம்ம மேலே ஒட்டணும். குழந்தைங்க இங்கே விளையாடணும். இங்கே பொங்கல் வைக்கணும். இங்கே தேங்காய்பழம் குழந்தைங்க ஒட்டணும். அப்போதான் நமக்கு ஒரு ரீசார்ஜ். எப்போவுமே பேட்டரி கம்மியாகிடுச்சுன்னா திருப்பி ரீசார்ஜ் எப்போ பண்ணணும்? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டே இருந்தாதான்